கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை காலத்திற்கான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் தந்தருவாராக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் இருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை யாராவது அவசரப்படாம நிதானமா சத்தமா வாசிங்க. 7வது வசனம். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். அடுத்தது விளைச்சல் அவர்களுக்கு இல்லை, கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இந்த 7 வசனங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதற்கு இந்த வேத பகுதி முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் காற்றை விதைத்தார்களாம், சூறை காற்றை அறுப்பார்களாம். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் 8ஆம் வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நேராகவும் உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அது ஈஸி ரீடிங் பைபிள் எப்படி இருக்குன்னா, புத்தியற்றவர்களாகாதீர்கள், உங்களால் தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்கிற வார்த்தை ஈஸி ரீடிங் பைபிள் எப்படி இருக்குது? உங்களால், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால் தேவனை ஏமாற்ற முடியாது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். என்ன சொன்னீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? யாரை ஏமாற்ற முடியாது? யாரை ஏமாற்றலாம்? மனுஷனை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், ஊழியக்காரனை ஏமாற்றலாம், பெற்றோரை ஏமாற்றலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளை ஏமாற்றலாம். ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது? இஸ்ரவேல் ஜனங்கள் காற்றை விதைத்தார்களாம். அவர்களுக்கு என்ன அறுவடை கிடைத்ததா? சூறை காற்று. அவங்களுக்கு விளைச்சல் இல்லை. அப்படியே விளைச்சல் இருந்தாலும், அது ஈஸி ரீடிங் பைபிளை நான் வாசிக்கிற பாருங்க, வயல்களில் பயிர்கள் வளரும், ஆனால் அது தானியத்தை கொடுக்காது. அதில் ஏதாவது தானியம் விளைந்தாலும் அந்நியர்கள் அதனை தின்று விடுவார்கள். ஒண்ணு பயிர் வளரும், அது என்னத்தை கொடுக்காதா? தானியத்தை கொடுக்காது. அப்படியே ஏதாவது தானியம் விளைந்தாலும் அதை என்ன செஞ்சிருவாங்களா? அந்நியர்கள் சாப்பிடுவாங்க. ஒருவேளை இப்படிக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை உங்கள் ஜீவியத்தில் இருக்குமானால் நீங்கள் கவனமாயிருங்கள். நீங்கள் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நீங்கள் விதைக்கிறீர்கள், ஆனால் விளைச்சல் இல்லை. நீங்கள் விதைக்கிறீர்கள், விளைச்சல் இருந்தாலும் அதை அந்நியர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கவனம். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம காடு மலை என்று அலைந்து திரிகிறோம். நேரம் காலம் இல்லாம நம்ம உழைக்கிறோம். ஆனா வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் கணக்கு பார்த்தா ஒண்ணும் இல்லை. திரும்பி பார்க்கும்போது நம்ம போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் எதை காரணம் காட்டி தவிர்த்தோம் என்றால், வேலை இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது என்று. சர்ச்சுக்கு வரல, பிரேயருக்கு வரல, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரல, பைபிள் ஸ்டடி வச்சா வரல. என்ன சொன்னோம்? காரணம், விதைக்க போயிருக்கிறேன், விளைச்சலுக்காக போயிருக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்கு போயிருக்கிறேன். இது வருஷத்தினுடைய இறுதி பகுதி. கணக்கு போட்டு பாருங்க, தானியம் ஏதாவது இருக்கா? இல்லை யாராவது சாப்பிட்டு போயிட்டாங்களா? யாராவது சாப்பிட்டு போயிருந்தாங்கன்னா, விளைச்சல் எல்லாம் இருந்துச்சுன்னா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. உங்கள் வாழ்க்கை தேவன் பட்சமாய் திரும்பட்டும். அங்கே சபைக்கு எழுதும்போது இப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். What we sow, எதை விதைக்கிறோம்? இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அடுத்தது ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே
நித்திய ஜீவனை அறுப்பான். அது ஈஸி ரீடிங் பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. பாவம் நிறைந்த தன் சுயத்தை திருப்தி செய்யும் பொருட்டு வாழ தொடங்குவானே, ஆனால் பாவம் நிறைந்த அவனது சுயமானது நிலையான மரணத்தை தரும். ஆனால் பரிசுத்த ஆவியை திருப்திப்படுத்தும் பொருட்டு ஒருவன் வாழ தொடங்குவானே, ஆனால் அழிவற்ற வாழ்வை ஆவியானவரிடமிருந்து பெறுவான். இங்க இந்த விதைக்கிறத குறித்து பேசும்போது 6ஆம் வசனம் தான் முக்கியமானது. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒருவேளை இந்த வேத பகுதி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வேத வசனத்தை உபதேசிக்கிறதினாலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை குறித்து பேசுகிறது. அங்கே அவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நன்மைகளை குறித்து பேசுகிறது. அப்படி பேசப்படுகிற இடத்திலே 2 விதத்திலே நாம் ஊழியர்களை தாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே எதற்காக ஒரு கிறிஸ்தவன் காணிக்கை கொடுக்கிறான் என்று பார்த்தோமானால் அது அவனுடைய சரீர பிரகாரமான தேவையை மையப்படுத்திய. இன்றைக்கு ஊழியர்கள் தாங்கப்படுவதற்கு பின்பதாக இருக்கிற காரியங்கள் என்ன? இவர் எனக்கு வேத வசனத்தை கற்றுத் தந்தார் என்றோ, அல்லது இவர் எனக்கு சத்திய மார்க்கத்தை எனக்கு காண்பித்து தந்தார் என்றோ அல்ல. இன்றைக்கு காணிக்கை கொடுப்பதற்கு காரணம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம்? எனக்கு ஒரு காரோ, எனக்கு ஒரு பங்களாவோ, அல்லது எனக்கு நிறைய ஆசைகளோ ஐஸ்வர்யமோ வர வேண்டும் என்பதற்காகத்தான் விதைக்கிறோமே ஒழிய நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக நம்மிடத்தில் இருப்பதை விதைப்பது இல்லை. நான் பணத்தை மாத்திரம் சொல்லவில்லை, அது நேரமாக கூட இருக்கலாம். உங்கள் நேரத்தை நீங்கள் எதற்காக செலவிடுகிறீர்கள்? நீங்கள் மாமிசத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்றிற்காக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை செலவிட்டு விட்டு எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும்? அப்போ தேவ ஜனங்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமின் சந்ததியார் தான். ஆனாலும் அவர்களுக்கு விளைச்சல் இல்லாமல் போய்விட்டது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களும் நம்மிடத்தில் சிக்கிப்படுகிற பாடு என்ன? 1ஆம் தேதி வரப்போது எப்படி ஒரு 100 திருச்சபைகளில் ஆகிலும் அந்த 3 வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகம் பொருந்துகிறதோ அதை காட்டிலும் இந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேலுக்கு, எப்ராஹிமிற்கு அது பொருந்தாதோ? பொருந்துமா பொருந்தாதா? சொல்லுங்க. பொருந்தும். ஆனா அவங்க காற்றை விதைச்சாங்க, என்ன வந்துச்சா? அப்ப அவங்களுக்கு சொல்லி ஜெபிக்க தெரியலையோ? நம்ம ஒரு சொல்ற மாதிரி, ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியெல்லாம் சொல்லி ஜெபித்திருந்தா ஒருவேளை எப்ராஹிமிற்கு மாறி இருக்குமோ அப்படின்னு பைபிளை பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்குது. வர இந்த வேத பகுதிக்கு கவனிங்க, ஜெபம் பண்ணாங்க. வாக்குத்தத்தின் பிள்ளைகள் என்கிற பெயரோடு தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, நீ எதை விதைச்சியோ அதைதான் இருக்க முடியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ஒரு இங்கிலாந்து தேசத்துல ஒரு சென்சஸ் நான் அப்படி பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கு பேசப்படுகிற எழுப்புதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்த ஒரு தேசம் வேல்ஸ். 4 நாடுகள், இதெல்லாம் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நார்த் அயர்லாந்து. இந்த 4 நாடுகளும் சேர்ந்த பகுதிக்கு பேர் தான் யுனைடெட் கிங்டம். இதுக்கு பேர் என்னது? யுனைடெட் கிங்டம். அதுல அந்த வேல்ஸ் என்கிற நாட்டுல தான் 1904, 5 ஆகிய ஆண்டுகளிலே ஒரு பெரிய உயிர்நீட்சி வந்தது. இன்றைக்கும் வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதல் தான் பிரசங்கிமார்களாலே அதிகமாக உதாரணமாக காட்டப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அந்த தேசத்தினுடைய தற்போதைய சூழலை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தயவு செய்து கொண்டு வர வேண்டும். 1904வது வருஷத்திலும் 5வது வருடத்திலும் ஒரு மிக
சந்தித்து உலகம் எங்கிருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சுமந்து சென்ற அந்த தேசத்தினுடைய சபைகளுடைய இப்போதைய நிலவரத்தை இந்திய தேசத்தினுடைய சபைகள், இந்திய தேசத்தினுடைய சபை தலைவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். 2001 வருஷத்துல இங்கிலாந்திலையும் வேல்ஸ் தேசத்திலையும் அந்த அரசாங்கத்தினுடைய சென்சஸ் படி 72% பேர் கிறிஸ்தவர்கள். எத்தனை வருஷத்துல? 2001. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ நாடு அப்படின்னு. 1904-5 மிகப்பெரிய எழுப்புதலை சந்தித்த தேசத்துல 2001 ஆண்டிலே எத்தனை பர்சன்ட் தான் கிறிஸ்தவங்க? அது ரொம்ப கம்மியா, கம்மின்னு சொல்ல முடியாது. 10 பேரை பாத்தீங்கன்னா அதுல 7 பேர் கிறிஸ்தவர்கள். 10 பேர் தானே, எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? 7 பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த 2001 வருடத்துல அந்த தேசத்தினுடைய சபை அல்லது அந்த தேசத்தின் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 72 பேர் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் 66% பேர் தேவ சபையின் ஐக்கியத்திற்கு செல்லவில்லை. எத்தனை சதவீதம்? 66% தேவனுடைய சபையின் ஐக்கியத்திலே இல்லை. அதனால இப்ப எடுத்த சென்சஸ்ல 2021 எடுத்த சென்சஸ்ல அங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெயரளவிற்கு 46.2%. எத்தனை சதவீதம்? 46. இது நான் சொல்றது அவங்களுடைய கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து நான் சொல்றேன். அவங்களுடைய கவர்மெண்டோட அந்த சென்சஸ் போர்ட்ல இருந்து நான் சொல்றேன். 46.2%, 13.1% என்ன செஞ்சிருக்குது? குறைஞ்சிருக்கு. குறைஞ்சு எங்க போனாங்க? மதமற்றவர்களாக மாறிவிட்டார். அங்கே இருக்கிற இந்து மதம் வளர்ந்திருக்கிறது, அங்கே இருக்கிற முகமதிய மார்க்கம் வளர்ந்திருக்கிறது, புத்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறது, மதமற்றவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ மார்க்கம் தேய்ந்திருக்கிறது. இங்கிலாந்துல வேல்ஸ்ல 14% டிக்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ அங்க பெர்சன்டேஜ் 57.6%. சாரி 43.6. எத்தனை சதவீதம்? வேல்ஸ்ல இப்போ கிறிஸ்தவ மக்கள் தொகை 43.6. ஐயா, 1904-5 மிகப்பெரிய எழுப்புதலை குறித்து அந்த தேசம் கண்டு அனுபவித்து, ஆனால் அது நீண்ட காலமாக அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் அந்த தேசத்தின் எழுப்புதலை தான் இங்கே இருக்கிற ஊழியர்கள் இந்த தேசத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த தேசத்தினுடைய எழுப்புதல்? வேசு தேசத்தினுடைய எழுப்புதல். யோசிச்சு பாருங்க, 2001க்கும் 2021க்கும் நடுவுல எத்தனை பர்சன்டேஜ் கம்மியா இருக்குதுன்னா, அங்க 72%, இப்போ 43.6%. இவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு 20 இயர்ஸ்க்குள்ள. ஏன்? சபைனா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியவில்லை. ஜெபிக்கிறார்களா? ஜெபிக்கிறார்கள். கொண்டாடுகிறார்களா? கொண்டாடுகிறார்கள். ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறதா? ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறது. ஆராதனைகள் இருக்கிறதா? ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்த இருதயம் இல்லை. தேவனை அறிந்த இருதயம் இல்லை. இந்த கால நேரத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் மூளை அறிவின்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இருதயத்திலே தேவனை அறிந்தவர்களாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உலக மதங்கள் சொல்லுவது போல நீ ஒரு தெய்வத்தை தேடிக் கொண்டிருக்கிறாயா, அல்லது இந்த சத்திய வேதம் சொல்லுவது போல நீ தேவனை தேடிக் கொண்டிருக்கிறாயா? உலக மதங்கள் ஒரு தெய்வத்தை தேடுவதற்கு காரணம் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம். உலக மதங்கள், எல்லா மதங்களும் போதிப்பதெல்லாம் நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், சாமி எனக்கு அருள் கொடு என்பதுதான். ஆனால் இந்த மார்க்கம் அப்படி அல்ல. இந்த மார்க்கம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை கண்டவர்,
தாயின் கற்பத்தில் இருக்கும்போது என் கருவையும் அவர் கண்டவர், என்னுடைய எல்லா அசைவுகளையும் அறிந்திருக்கிறவர். அவருடைய பார்வைக்கு முன்பதாக நான் ஒரு நாளும் தப்ப முடியாது. அந்த தேவனை நாம் சேவிக்க வேண்டும். அந்த தேவனை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் என்ன விரும்புகிறார் என்பதற்கு ஏற்றாற் போல என்னுடைய வாழ்வு மாற வேண்டும். என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கல்ல, என் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதே இந்த வேதத்தினுடைய தலையாய கடமை. அப்போ உலகம் என்ன சொல்லுது, உலக மனிதர்கள் என்ன சொல்றாங்க, இத பார்த்துட்டு இத கவனிச்சுட்டு இந்த கண்ணோட்டத்திலேயே நீங்க கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா நீங்க மாம்சத்துல தான் விதைப்பீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பார்க்கணும்னா வேதம் என்ன போதிக்கிறது என்பது உங்களுக்கு அவசியம். இதை இங்கே ஓசியா தீர்க்கதரிசி எந்த அடிப்படையிலே சொல்கிறான் என்பதை நாம் கவனித்தோமானால் நான் இங்கே இடுகிற சத்தத்தினுடைய இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அங்க என்ன பிரச்சனை? அந்த 6 வசனத்துக்குள்ள என்ன எழுதியிருக்குது? ஒன்று, அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சில பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்துல என் உடன்படிக்கையை மீறினார்கள். 2, என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். 3, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். 4, நன்மையை வெறுத்தார்கள். 4 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 3 நெகட்டிவானவைகள், 4வது பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அது நெகட்டிவ் தான். வசனத்தை காட்டி தரேன், கவனிங்க. முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்களா சொல்லுங்க? உடன்படிக்கையை மீறினார்கள். 2, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். இதை செய்துவிட்டு அவரிடத்திலே வந்து கூப்பிட்டார்கள். எப்படி கூப்பிட்டாங்களா? 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். அப்போ தேடுனாங்க. எப்படி தேடுனாங்கன்னா தங்கள் குற்றங்களை உணராமலேயே தேடினார்கள். எப்படி தேடுறாங்க? குற்றங்களை உணராமலேயே தேடினார்கள். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது எங்கிருந்து அலறினாங்க? ஆமா, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. கவனிங்கள் ஐயா, தங்களுடைய குறைவுகளை ஒத்துக்கொள்வதற்கு மனமற்றவனாக நீ ஜெபிக்கிற ஜெபத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருதயத்தில் நீ தேவனை தேடாமல் நீ தேவனை நோக்கி கூப்பிடுதலினாலே அலறுதலினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி கூப்பிட்டாங்களா? 2ஆம் வசனத்துல 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு துரோகம் பண்ணினார்கள். உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள், இருதயத்திலே கர்த்தரை தேடவில்லை. அங்க ஹைலைட்டா இன்னொன்று சொல்லி இருக்குது 3ஆம் வசனத்துல, அவர்கள் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை, அதுக்கு நெட்ல டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குது, Israel has rejected what is morally good. நல்ல நடத்தைக்குரியவைகளை இஸ்ரவேல் நிராகரித்தான். எதை நிராகரித்தது? நல்ல நடக்க. அப்போ அவனுக்கு என்ன வேணும்? நல்ல நடக்க வேண்டாம், தேவனை அறிந்து ஆராதிக்க வேண்டாம், நியாயப்பிரமாணம் வேண்டாம், உடன்படிக்கை வேண்டாம். ஆனா பேருக்கு அவன் யூதன் அல்லது இஸ்ரவேலன் என்கிற பெயர் மட்டும் வேணும். இருக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா நானும் கிறிஸ்தவன்னு சொல்லி ஒரு ஸ்டாரை வாங்கி போட்டுட்டு இந்த தெருவுக்கு அடையாளப்படுத்துகிற அந்த மனிதனுக்கும் இந்த இஸ்ரவேலனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு கிறிஸ்துமஸுக்காக ஒரு ஈஸ்டருக்காக மாத்திரம் நீ மதங்களின் அடிப்படையில் ஒரு தேவனை ஆராதிக்கிற பக்குவம் உள்ளவனாக எண்ணம் உள்ளவனாக இருப்பாயானால் நீ எதை விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ காற்றை விதைத்து விட்டு வேறொன்றை அறுக்க முடியாது. நாம் இப்பொழுது பாடினோம் அல்லவா, எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய்.
நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் கூலி பெறுவாய். அப்போ இந்த காலை நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த பர்டிகுலரா காரியத்தை சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு இன்னும் நாங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயிலே எக்காலத்தை வை. அப்படின்னா இந்த இடத்துல ஓசியா ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அவன் ஒரு காவற்காரனாகவும் இருக்கிறான். தேசத்திற்கு வரப்போகிற ஒரு பெரிய அழிவை குறித்து, தேசத்திற்கு வரப்போகிற ஒரு பெரிய நியாய தீர்ப்பை குறித்து அவன் எக்காலத்தை ஊத வேண்டுமாம். ஐயா, எதற்கு ஆவியிலே விதைக்க வேண்டும்? எதற்கு ஆவியிலே விதைக்க வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறானே, எதற்காக ஆவியிலே விதைக்க வேண்டும்? மாம்சத்தில் விதைத்தால் என்ன? மாம்சத்தில் விதைத்தால் அழிவு. மாம்சத்திற்குரிய எந்த காரியமும் ஒரு மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லவே செல்லாது. 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21ஆம் வசனத்தில் கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதில்லை. அப்போ மாம்சத்தின் படியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு வாழ்வு. அதனால உன் வாயில எக்காலத்தை வச்சு நீ தைரியமா சொல்லு. என்ன சொல்லு? நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிற. 1, நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்க. 2, உடன்படிக்கையை மீறி இருக்கிற, நியாயப்பிரமாணத்துக்கு துரோகம் பண்ணி இருக்கிற, நல்ல நடத்தைக்குரியவைகளை நீ வெறுக்கிறாய். நீ ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாய், ஆனால் அவரை கூப்பிடும் போது உன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு உன் இருதயத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடவில்லை. அதனால கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். ஐயா, எதுக்கு மேல வரான்? அதன் மேல அவருக்கு பக்தி வைராக்கியம் இல்லையா? இஸ்ரவேலுக்கு மேல ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர் அல்லவா? அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஆட்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. மெசேஜ் சொன்னது யாரு? ஆண்டவர். அது வலிக்காத. ஆண்டவரே சொல்றாரு, என் வீட்டுக்கு மேல யார் வர? சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். அப்போ கர்த்தருடைய வீட்டு என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களும் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்து? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இயேசு பிறந்தார், எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், கடன் வாங்கியாகிலும் நம்ம யார் என்று காண்பித்துக் கொள்வதற்கு எத்தனை முயற்சிகள், எல்லாம் யாருக்காக? ஆண்டவருக்காக. ஐயா, நீ என்ன விதைச்சிட்டு இருக்கிறேங்கிறத குறித்து ஆண்டவர் கவலைப்பட்டு இருக்கிறாரு. நீ செலிப்ரேஷனை குறித்து கவனத்தில் இருக்கிற, நீ எதை அறுக்க போறதை குறித்து அவருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாரு, கவலைப்பட்டு இருக்கிறாரு. நம்முடைய கவலை எல்லாம் என்ன? நாளைக்கு மட்டனா, சிக்கன்லாம் போச்சு, அது டெய்லி வான்கோழியா, இன்னும் வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்களா? பன்னியும் மாடும் சேர்ந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு செலிப்ரேஷன் மோடில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது தேவனுடைய வீட்டுக்கு மேல என்ன இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். யோசிச்சு பாருங்கய்யா, இந்த ஜெப வீட்டுக்கு மேல என்ன இருக்கணும்? நம்முடைய குடும்பங்களுக்கு மேல என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான் என்கிற விஷயம் தேவனுக்கு தெரிகிறது. அதனாலதான் எச்சரிக்கை சொல்றார். அதனால்தான் அவங்க செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறார். உடனே நம்ம ஆட்கள் கேட்பாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நிறுத்திய மாட்டாரா? நிறுத்தியம் தான் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? தெரிஞ்ச பார்த்தாது. ஆண்டவருக்கு தெரியும், நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆனா அதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு காரணம் நம்ம திருந்தணும்னு எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம திருந்தணும். சரி, இது பொது ஜனங்களை குறித்து பொதுவான ஒரு காரியத்தை சொல்லிட்டு 2 காரியங்களுக்கு மேல ஆண்டவருடைய கவனம் திரும்புகிறது. ஒன்று ராஜாக்கள், இன்னொன்று ஆசாரியர்கள். 4ஆம் வசனத்துல அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். ஐயா, ராஜா வேண்டும் என்று கேட்டு சவுல் அரசனை ராஜாவாக மாற்றின அந்த முதல் பாவத்திலே மாத்திரமல்ல இஸ்ரவேல் தவறு செய்தது,
தொடர்ந்து ராஜாவாக யார் வர வேண்டும் என்பதிலே தேவனுடைய விருப்பத்தை அவர்கள் அறிந்தார்கள் இல்லை. தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றாற் போல அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு ஊழியர்களும் தங்களுக்கான தலைவர்களை தாங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். எதற்காக? நான் சொல்றது நடக்கணும், கமிட்டி சொல்றது நடக்கணும். கவனிங்கய்யா, கமிட்டி நல்லது. கமிட்டி எதுக்காக? எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு, ஒருத்தர் தட்டி கேட்கிறதுக்கு, எல்லாரும் கவனமா வாழ்றதுக்கு தான் கமிட்டி ஆண்டவர் கொடுத்தாரே தவிர தனியா அவர்கள் விரும்பினதை நடப்பிப்பதற்கு அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது கிறிஸ்தவத்துக்குள்ள? அவங்க விரும்ப ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களை ஏற்படுத்திக்கிறாங்கப்பா, ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. நல்ல ஒருத்தர் பிஷப்போட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரே தூக்கி தலையில கிரீடத்தையும் வச்சுக்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னடா அது? சபைக்கு பேர் தேவனுடைய சபை, கண்காணிக்க பேர் பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்படுகிறவன். ஆனால் இவனை தனக்கு தானே என்ன செஞ்சுக்கிறான்? ஏற்படுத்திக்கிறான். எனக்கு தெரிய மாட்டேங்குதே. இருக்கிறீங்களா? ஆனாலும் என்னாலே அல்ல, ஏற்படுத்திக் கொண்டார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்கள் ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்களா? யோசிப்பாங்க. கண்காணியானவன் பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்பட வேண்டுமா? பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்படாத ஒரு கண்காணியானவன் எப்படி ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவனாக இருக்க முடியும்? அப்ப அதை டிசைன் பண்றதுக்கு ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வேணுமே. எங்களுக்கு மேல இருக்கிற கண்காணி பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்டவனா அல்லது நாங்களாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா? ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இன்னமும் சொல்லப்போனா ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், யூதா ராஜ்யங்களுக்கு பக்கத்துல 19 ராஜாக்கள் தான். ஆனா மிக குறைந்த காலத்துக்குள்ள 20 ராஜாக்களை உடைய அந்த 10 கோத்திரங்கள் சீக்கிரமாகவே விழுந்து விட்டது. அதிகமான எண்ணிக்கையில் ராஜாக்கள், ஆனா எல்லாம் சட்டு சட்டுன்னு விழுந்துருச்சு. நீண்ட காலம் நிலைச்சு நிற்கல. கால நேரத்தில் ராஜாக்களுக்கு மேலேயும் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அவர்கள் வேறு அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். யாரு இந்த தங்கள் தங்கள் போட்டிருக்க? யாரு? இஸ்ரவேல். அவனுடைய பொண்ணு, அவனுடைய வெள்ளி, அவனுடைய விக்கிரகம். எதுக்கு? இதை பார்த்துட்டு இருக்கிற ஆசாரியன் என்ன பண்றான்? அதுக்கு பூஜை பண்றான் இல்ல? அப்போ முதல் 3 வசனத்துல அன்னைக்கு இருந்த ஜனங்களை குறிச்ச ஒரு பிக்சர் இருக்குது. 4ஆம் வசனத்தினுடைய முந்தின பகுதியில ராஜாக்கள் குறித்த ஒரு பிக்சர் இருக்குது. பிந்தின பகுதியில ஆசாரியர்களை குறிச்ச பிக்சர் இருக்குது. இப்படி 3 காரியத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் காற்றை விதைத்தார்கள். எதை விதைச்சாங்க? காற்றை விதைச்சாங்க. எதை தான் இருப்பாங்க? சூறைக்காற்று. சூறைக்காற்றை விதைக்க அறுக்கிறதுனா என்னது? அவங்களுடைய வீட்டுக்கு மேல சத்துரு கழுகை போல வருகிறானா? கழுகை போல வருகிறானா? நீ விதைக்கிற ஒன்றையும் நீ அனுமதிக்க முடியாதபடிக்கு சத்துரு அபகரித்துக் கொள்வதற்காக வருகிறான். யோசிச்சு பாருங்க. சபையே, உன்னுடைய வீட்டுக்கு மேலே யார் பறந்து வருகிறார்கள்? எதற்காக வருகிறான்? உன்னுடைய உழைப்பை உறிஞ்சுவதற்காகவா? உன்னுடைய விதைப்பை உறிஞ்சு கொள்வதற்காகவா? உன்னை அழித்து போடுவதற்காகவா? எதுக்காக வர்றான்? உனக்கு தெரியுமா? இது குறைந்தபட்சம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அன்றைக்கு இருக்கிற 10 கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் இந்த செய்தியை கடத்திட்டார். அவருடைய செவிகள் கேட்டுவிட்டது. அவர்கள் மனம் திரும்பினார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செவி கேட்க ஆண்டவர் எக்காலமுதி சொன்னார், உன்னுடைய வீட்டுக்கு மேலே சத்துரு வருகிறான் என்று. ஆனால் தேவ சபைக்கு இன்றைக்கு நேரிடுவதை எடுத்து சொல்வதற்கும் எக்காலத்தை உடையவர்கள் இல்லையே, நீதி உடையவர்கள் இல்லையே. வேசு தேசத்துடைய எழுப்புதலை பேசுகிறவர்கள், வேசு தேசத்திலே விழுந்திருக்கிற வீழ்ச்சியை பேச
அப்படியானால் அந்த எழுப்புதல் என்ன ஆயிற்று? அந்த எழுப்புதலை நிலைநிறுத்துவதற்கு சபை ஏன் கெட்டுவிட்டது? அதை ஏன் தயாரா இல்லை? அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏன் ஆயத்தமா இல்லை? இப்பொழுது எழுப்புதல் வேண்டும் என்று கேட்கிறோமே, அந்த எழுப்புதல் வந்தால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்மிடத்தில் ஏதாவது இருக்கிறதாயா? யோசிக்கணுமா வேண்டாமா? நான் இயல்பா அப்படி ஒரு கேள்வி கேட்கிறது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? எங்க கொடுத்து வைக்கிறதா? அவங்க இடம் வேணுமா? இடம் மட்டும் இருந்தா போதுமா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? ஆட்கள் வேணும். அவங்களுக்கு போதிக்கணும், புத்தி சொல்லணும், அவங்களுக்கு டீச் பண்ணணும். யார் சொல்லுவா? அப்போ ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிக்கிறோம். ஆனா அதற்கு பிராக்டிக்கலா நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிளானிங் இருக்குதா? ஒருவேளை நீங்க இருக்கிற தெருவுல ஒரு 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள வச்சு நடத்துகிற அளவுக்கு ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களாக கடந்த 10 ஆண்டுகளிலே நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? இன்னமும் நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கே 4 பேர் தேவை இருக்குது. இன்னமும் நம்மளை பலப்படுத்துறதுக்கே, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கே நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. என்ன விரும்புகிறோம்? அப்ப வெறுமனை இதெல்லாம் வாயில பேசுற பேச்சு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வெறும் வாய்ச்ச விடாது. அதுதான் இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பேசுவதெல்லாம் வாய்ச்ச விடாது. ஐயா, ஒரு 5000 பேர் இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவர்களை வைத்து நடத்துகிற அளவுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? போதகர்கள் இருக்கிறார்களா? அப்படி வந்தவர்களை பின்வாசல் வழியாக விடாமல் இருப்பதற்கு, நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாகிலும் முறையான பயிற்சி நம்மிடத்தில் இருக்கதா? எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிள்ளைய பெற்று கொடுத்து வளர்க்காம விட்டுறோம். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? நம்முடைய தேசத்தினுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா? நம்ம அரசாங்கம் ஒரு முறைமை கொண்டது சரியா? தொட்டில் குழந்தை திட்டம். எதுக்கு? உணர்வற்றவர்கள் பெற்று போடுகிற அந்த பிள்ளை குப்பை தொட்டியில கிடந்துச்சு, நீ வளர்க்கலனாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட கூட நாங்க வளர்க்கிறோம்னு வளர்த்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இல்லையே? ஏன்? அப்போ ஒரு பக்கம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. அந்த செலிப்ரேஷன் மோடெல்லாம் ஓகே, சந்தோஷமா இருக்கணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதை தாண்டி நாம் எதை விதைக்கிறோம், எங்கே விதைக்கிறோம் என்பது முக்கியம். எதை விதைக்கிறோம் என்பது முக்கியம், எங்கே விதைக்கிறோம் என்பது முக்கியம். இதெல்லாம் பார்க்காததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க கன்று குட்டிகளை செய்து தங்களிடத்தில் பொன் இருக்கிறது என்பதற்காக, தங்களிடத்தில் வெள்ளி இருக்கிறது என்பதற்காக. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு செலிப்ரேஷன்ல அங்க இடம் பெற்றிருக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அது நீடா நீடு இல்லையாங்கிறது பிறகு, அதுக்கு பின்னால என்ன? முதல்ல பணம் இல்ல, செய்யல. இப்போ பணம் இருக்கு, செய்யலாம் இல்லையா? எனது வெள்ளி, எனது தங்கம், நான் விக்கிரகங்களை செய்வேன், நீ கேட்பதற்கு யார்? ஆண்டவர் சொல்றார் 5ஆம் வசனத்துல, சமாரியாவே உன் கன்று குட்டி உன்னை, உன் தங்கம் தான், உன் வெள்ளி தான், ஆனா அது கூட உன்னை நேசிக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை, அது உன்னை கைவிட போகுது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். அதுவும் இஸ்ரவேலுடைய செய்கையே, தட்டானதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்று குட்டி துண்டு துண்டாக போகும். அப்ப நீ உன் பொண்ணு, உன் வெள்ளி அப்படின்னு சொல்ல விக்கிரகம் ஒரு நாள்ல ஒண்ணு இல்லாம போகுது. உன்னுடைய வாழ்க்கைக்கும் பெரிய கேடு. அப்ப யோசிச்சு பாருங்க, உடன்படிக்கை பெற்று பண்ணப்பட்ட ஜனங்கள், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்ட ஜனங்கள், தகப்பனை நோக்கி கூப்பிடுவதற்கு நல்ல உறவு முறையை பெற்றிருந்த ஜனங்கள் இல்லையா? என்னெல்லாம் இருக்குது? முதல்ல உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஜனங்கள், 2 அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தது 3ஆவதா அவர்களை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது, அந்த யாவே தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கான உறவு முறை இருக்கிறது.
தேவன் யார், அந்த தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த தேவனுடைய விருப்பம் என்ன, இது எதையுமே அறியாம ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக, ஒரு மாய்மாலமாக வாழ்ந்த அந்த 10 கோத்திரங்களாகிய இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைச்சிருக்கியோ அதை அறுப்பதற்கான காலம் வந்திருக்கிறது. அது உன் வீட்டுக்கு மேல வந்துச்சு. எங்க வந்துச்சு? வீட்டுக்கு மேல வந்துச்சு. அப்போ யெரொபெயாம், முதலாவது யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட கன்றுக்குட்டிகள், இரண்டாவது யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாவின் மூலமாக, யெகூவினுடைய குமாரன் மூலமாக அழிக்கப்படாமல் போனதினால் அல்லவோ இன்றைக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, இது இஸ்ரவேலுக்கு மட்டும்தானா அல்லது சபைக்கும் பொருந்துமா என்பதை குறித்தும் நாம் கவனமாய் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமானது. இது சபைக்கு மட்டும், இது இஸ்ரவேலுக்கு மட்டும்தானா அல்லது சபைக்கு இது பொருந்துமா? என்னுடைய பார்வையில் இது சபைக்கு பொருந்தும் என்றே உணர்கிறேன். அதனால தான் வேர்சு தேசத்தினுடைய கிறிஸ்தவ நிலைமையை உங்களுக்கு காண்பித்தேன். ஐயா, வேர்சு தேசத்திலே வந்தது போல ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வருவதை குறித்து நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் அந்த எழுப்புதலை அவர்கள் தக்க வைக்காமல் போனதற்கு காரணம் என்ன? அவர்கள் திரும்பவும் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? அவர்கள் திரும்பவும் தேவனற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதுடைய காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்திருந்தோமானால் தான் நிற்கிற நாம் விழாதிருக்க முடியும். அப்ப படிக்கணுமா வேணுமா? அப்ப எதை படிக்கணும்? வேர்சு தேசத்தினுடைய எழுப்புதலை படிக்கணுமா, விழுகையை படிக்கணுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இத்தனை விழுகைகளை நமக்கு எழுதி தந்திருப்பதற்கு காரணம் என்ன? உலகத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விழுந்தார்கள், அவர்கள் அழிந்தார்கள், நாம் விழாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியிலே விதைக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. நாம் விதைக்கிற எந்த விளைச்சலும், எந்த விதையும் அது எனக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும். ஐயா, நீங்க காணிக்கை கொடுக்கிறீங்களா? அந்த காணிக்கையை கொடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதை விதைக்கிறேன், இதனால் எனக்கு நித்திய ஜீவனை பெற வேண்டும். அப்படின்னா எங்க கொடுக்கணும்ங்கிறத ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். ஆனா நீ மாம்சத்தின்படியா நீ ஆசீர்வதிக்கப்படணும், உனக்குள்ள இருக்கிற ஆசைகள், உனக்குள்ள இருக்கிற அபிலாஷைகளுக்காக நீ கொடுப்பது என்று தீர்மானித்தால், நீ கொடுக்கிறதினாலே ஒன்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதும் இல்லை, இன்னொன்று உனக்கு நித்திய ஜீவனும் கிடைக்க போகிறது. இது பண்டிகை காலம். நம்ம எல்லாருக்கும் என்ன மாதிரியான எண்ணங்களுக்குள்ள வளர்த்தப்பட்டிருக்கிறோம்னா, சாதாரணமா ஒரு 10 ரூபாய் காணிக்க போட்டா கூட பண்டிகைல ஒரு 50 ரூபாய் சேர்த்து கூட, ஒரு 500 ரூபாயா போடு, நல்லது. நித்திய ஜீவனுக்கு என்று விதை, நித்திய ஜீவனுக்கு என்று விதை. அதை விதைத்திருக்கிற இடத்துல உன்னுடைய ஆத்துமாவுக்கான அந்த திருவசனத்தின் அந்த காரியங்களினாலே நீ போதிக்கப்படுகிறாயா, நீ போஷிக்கப்படுகிறாயா என்பதை உறுதிப்படுத்திக் கொள். அந்த கொடுக்கிறத குறித்து பேசும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அப்ப விதைத்தலும் அறுத்தலும் என்பது வேதாகமத்திலே தொடர்ந்து சபைக்கும் சரி இஸ்ரவேலுக்கும் சரி எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் எங்கே விதைக்கிறேன் என்பது முக்கியம், எப்படி விதைக்கிறேன் என்பது முக்கியம். இதை குறித்த புரிதலோடு நாம் வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க காற்றை விதைத்த இஸ்ரவேலருக்கு எதுதான் அறுவடை? சூறை காற்றுனாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னைக்கு வந்துச்சுங்க. நம்ம எல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, எல்லாத்தையும் செஞ்சுட்டுமா மாறிட்டு போயிருக்கு. ஆமா, எதை விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். விர்ஜீனியாவில் இருக்கிற சபை எதை விதைத்தது? தலைமுறைகளுக்குள்ளே தரிசனத்தை விதைத்தார்கள்.
இல்லையா? எல்லாரும் விழுந்து போயிட்டாங்களா? இல்லையா, இருக்கிறாங்க. காலங்கள் கடந்தாலும் அவங்க எழுப்புதலை குறித்து பேசுறாங்களா? எனக்கு தெரியாது. எழுப்புதலை பேசுகிற அளவுக்கு பெரிய தலைவர்களா? அதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு, ஆண்டவர் எதற்காக எங்களை ரட்சித்திருக்கிறார், எதற்காக நம்மை சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார், அந்த புரிதல் அந்த சின்ன கூட்டத்துக்குள்ள இருந்துச்சு. தரிசனத்தோடு செயல்பட்டாங்க. காலங்கள் கடந்தது, தலைவர்கள் மாறினார்கள், தரிசனம் மாறவில்லை. இன்றைக்கும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபையாக மாறிவிட்டது. அல்லேலூயா. வாய்ச்சவடால் கிறிஸ்தவம் அல்ல, வார்த்தையின்படி வாழுகிற கிறிஸ்தவம் நமக்கு தேவை. உடன்படிக்கையை மீறுகிற கிறிஸ்தவன் அல்ல, உடன்படிக்கையில நிலைநிற்கிற கிறிஸ்தவன் தேவை. நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்பட வேண்டும் என்பதை அல்ல, கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்டவன் தொடர்ந்து அவன் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் அவன் மகிமைப்படுத்தப்படுவதற்கும் ஏற்ற விதத்திலே வாழ வேண்டியது அவசியம். இருதயத்திலே தேவன் பட்சமாய் திரும்பாமல் வெறுமனே நாம் மனதில் நாம் வெளி தோற்றத்திலே மாத்திரம் தேவன் பட்சமாய் திரும்புகிறவர்களாய் அல்ல, நல்ல நடத்தைகளுக்கு உரியவைகளை உதாசீனம் செய்து விடாதபடிக்கு தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல அவரை சேவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையும் நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டியது, செயல்பட வேண்டியது அவசியம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்க இல்ல, யார் எப்படியோ பண்ணி போறாங்க, நான் அதை குறித்து பேசுறேன். ஆனா நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதையும் பார்க்கணும். சிலர் அதுக்கு மத்தியில ஜொலிக்கிறாங்க, அவங்களையும் பார்க்கணும். நமக்கு நல்ல மாதிரிகளை பிடித்துக் கொண்டு சாட்சியாக வாழ, சந்ததி சந்ததிகளாய் நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெப பாரம் என்பது அது உனக்குரியது மாத்திரம் அல்ல. உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்தும பாரம் என்பது அது உனக்குரியது மாத்திரம் அல்ல. நீ வாழுகிற அந்த சின்ன காலத்துக்கு மாத்திரம் அல்ல, அது தலைமுறைகளுக்கும் கடத்தப்பட வேண்டியது. செய்கிறோமா? செய்கிறோமா? செய்தால் நல்லது, செய்தால் பிழைத்திருப்போம், செய்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி இருக்கிறோம்.